Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Cost accounting சப்ஜெக்ட்ல இருந்து வீடியோ சீரிஸ் ரெகுலரா நம்ம சேனல்ல இருந்து போட்டுட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து 11 வீடியோஸ் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆயிருச்சு. காஸ்ட் அக்கவுண்டிங்ல இருந்து வீடியோ சீரிஸ் போட முடியல. இப்போ வந்து again we started the cost accounting video series. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் வந்து 12 ஓகேவா 12th வீடியோ. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய 11 வீடியோஸ்னுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் தான். ஆனா வித் ஸ்டாக். இதுக்கு முன்னாடி 11th வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் வித்தவுட் ஸ்டாக் வச்சு வந்து அந்த ஃபார்மேட் படி போட்டிருக்கோம். இதுல வந்து வித் ஸ்டாக் வச்சு நம்ம ரெண்டு ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலான rajasekarbalaedu யூடியூப் சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும், நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாம் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, பர்டிகுலரா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ஸ் இப்போ இந்த செமஸ்டர் படிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ சீரிஸ் அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஓகேவா? நீங்க வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்க கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. இப்போ ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் இன் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் வித் ஸ்டாக்கோட 12th வீடியோ இது. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஷீட் ப்ராப்ளம் 1 பார்த்தலாம். ஸோ ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் அப்டைன்ட் ஃப்ரம் தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ காஸ்ட் ஷீட்டை யாரு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பொருளை வாங்கி கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்து காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ண இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ப்ரிப்பேர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. ஷோயிங் அந்த காஸ்ட் ஷீட் என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு டோட்டலா லிஸ்ட் வந்து 7 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, பிரைம் காஸ்ட், ஒர்க் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, டோட்டல் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். டோட்டலா 7 ஐட்டம்ஸ் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணாவே ஆஸ் பர் ஃபார்மேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஆட்டோமேட்டிக்கா இந்த 7 ஐட்டம்ஸுமே நமக்கு ஆன்சரா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது. இப்ப சம் பார்த்தரலாம். ரா மெட்டீரியல் ஸ்டாக், ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஸ்டாக் கொடுத்திருக்காங்க. ஸோ 1/4/2015ங்கிற டேட்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து 31/3/2016ல கொடுத்திருக்காங்க. ஸோ 2015 to 16 வந்து இயர் 1 இயருக்கு உண்டான டீடைல். 1/4/2015ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓப்பனிங் ஸ்டாக். இயர் எண்டு 31/3/2016 அப்படின்னா இயர் எண்டு. இயர் எண்டுல இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸும் இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியலும், ஃபினிஷ்டு குட்ஸும், ஒர்க் இன் ப்ரோக்ரஸும் இருக்கு. இதெல்லாம் வந்து காஸ்ட் ஷீட்லயே நம்ம இன்கார்பரேட் பண்ணி காஸ்ட் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேவா? வேற சம் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். ஸோ இன்டைரக்ட் லேபர், லூப்ரிகன்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 7, இந்த இடத்துல ஒரு 7, 14 எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க அலாங் வித் ஸ்டாக். ஓகேவா? இப்போ நான் வந்து சம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், சொல்யூஷன் போலாம். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்திருந்தாவே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, நார்மலா ஸ்டாக் இல்லைன்னா டைரக்ட் மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்னா கரண்ட் இயர் தான் இப்பதான் மெட்டீரியலே வாங்கி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றோங்கிறதுனால டைரக்ட் மெட்டீரியல் எடுத்துக்குவோம். அந்த டைரக்ட் மெட்டீரியல் வந்து இந்த சம்ல டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா ஸ்டாக் கொடுத்துருக்கனால. ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா ரா மெட்டீரியல் ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் இயர்ல க்ளோசிங்கா இருந்ததுன்னா கரண்ட் இயருக்கு ஓப்பனிங்கா வரதுனால ஸோ வி கேன் ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் த ப்ராடக்ட் வந்து வித் த அவைலபிள் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வச்சு தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் கரண்ட் இயர் இந்த வருஷம் அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் மட்டும் இந்த இயர் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பத்தாது இல்லையா? ஸோ கரண்ட் இயருக்கும் ரா மெட்டீரியல் வந்து அகைன் பர்ச்சேஸ் பண்றோம் 4 lakhs. இதெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ 4,40,000 டோட்டலா வந்துருது. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் சம்பளம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? பாருங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 50,000 இருக்கு. இப்போ அந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணோம்னா கரண்ட் இயர்ல இந்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணி இன்னும் வந்து ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாம நம்ம மீதி இருக்கிறது தான் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். இட் மே பி டேக்கன் இன்டு தி நெக்ஸ்ட் இயர். அப்போ அதை வந்து ஓப்பனிங்கா நம்ம எடுத்துக்கலாம். அதனால கரண்ட் இயர்ல யூஸ் பண்ணாத ரா மெட்டீரியல் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா ட்ரீட் பண்ணி இந்த வருஷம் மைனஸ் பண்ணிடணும். அப்பதான் ஆக்சுவல் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு எவ்வளவுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ 3,90,000 வந்து ரா மெட்டீரியல்ஸ் டோட்டலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கன்சியூம் பண்ணியிருக்கோம் இந்த இயர் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக. அப்ப ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா we get 3,90,000 as a raw materials consumed value. ஓகேவா?
ஸோ இதுதான் ஆக்சுவலா டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்திருந்தா டைரக்டா அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கிறப்ப இப்படிதான் நம்ம கண்டுபிடிங்க. நம்ம பர்ச்சேஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப பர்ச்சேஸ் எடுத்துட்டோம். இப்ப அகைன் என்ன பண்ணோம்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்ட் லேபர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்து ஆட் பண்ணணும். தென் ஒன்லி வி கேன் கெட் தி பிரைம் காஸ்ட். இந்த சம்ல டைரக்ட் லேபர் மட்டும் தான் இருக்கு. அதனால டைரக்ட் லேபரை வந்து 3 lakhs சம்ல கொடுத்துருக்காங்க. பாப்போமா? டைரக்ட் லேபர் இங்க ரைட் சைடுல தேர்ட் ஐட்டமா இருக்கு 3 lakhs. இப்போ இந்த 3 lakhs ஆட் பண்றப்ப இட் கம்ஸ் டு 6,90,000 வருது. இட் இஸ் கால்டு பிரைம் காஸ்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தா இந்த இடத்துல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரைம் காஸ்ட். அது இல்லங்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ பிரைம் காஸ்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஆஸ் பர் ஃபார்மேட் the factory overheads will be added with the prime cost because factory overheads are called as a factory indirect expenses. ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக ஃபேக்டரியில மட்டுமே ஆகக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மறைமுக செலவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் லேபர். டைரக்டா லேபருக்காக ஃபேக்டரியில டைரக்டா ஃபேக்டரியில் நடந்த எக்ஸ்பென்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபேக்டரியினுடைய இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்து அது இங்க கொண்டு வரணும். இப்போ நம்ம எகைன் சம் போயிடலாம். அப்பதான் நமக்கு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஃபேக்டரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இன்டைரக்ட் லேபர் அமௌண்ட் அப்படி இருக்கிறத நான் போட்டிருக்கேன். பார்த்துக்கலாம். முதல்ல ஐட்டம்ஸ் எடுத்துக்கோம். இன்டைரக்ட் லேபருங்கிறது வந்து ஃபேக்டரியில அதாவது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ங்கிறது இன்டைரக்ட் லேபர் தான். ஓகேவா? அப்போ இன்டைரக்ட் லேபர் டெஃபினட்டா இங்க வரும். லூப்ரிகன்ட்ஸ்ங்கிறது லூப்ரிகன்ட் ஆயில். ஆயில் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஃபேக்டரியில மெஷினுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். தென் இன்சூரன்ஸ் டு பிளான்ட்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் தி ஃபேக்டரி இட் செல்ஃப். ஸோ இன்சூரன்ஸும் வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் தான் வரும். பர்ச்சேஸ், சேல்ஸ், சேலரி எல்லாம் இதுல வராது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வராது. கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் ஃபேக்டரியில வராது. பவர் வரும். பவர்ங்கிறது எலக்ட்ரிக் பவர், அதாவது மோட்டார் பவர். மோட்டார் பவர் வந்து நம்ம ஃபேக்டரியில தான் மெஷினரிக்காக யூஸ் பண்ணுவோம், கன்சியூம் பண்றோம். அந்த பவர் இங்க வரும். இங்க ஒரு 3 ஐட்டம். இங்க பவர் 1 டைரக்ட் லெவல் ஆல்ரெடி டேக்கன். மெஷினரி வந்து ஃபேக்டரியில யூஸ் பண்றோம். அதுக்கான டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் தான். அப்ப இங்க 2 ஐட்டம் ஆச்சு, பவரும் டெப்ரிசியேஷனும். ஃபேக்டரி ரெண்ட்டுங்கிறது ஃபேக்டரிக்காகவே ரெண்ட் ஸ்பெண்ட் பண்றோம். ரெண்ட் கொடுக்கலன்னா இந்த ஃபேக்டரியில ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனா இன்டைரக்ட் இது ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு டைரக்டா சார்ஜ் ஆகாது இந்த எக்ஸ்பென்ஸ். இன்டைரக்ட்ங்கிறதுனால ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆன் ஃபேக்டரி பில்டிங். ஆர்டினரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னா நமக்கு வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல வராது. இது ஃபேக்டரி பில்டிங்காகவே செப்பரேட்டா டாக்ஸ் கட்டியிருக்கோங்கிறதுனால அது வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்க்கு வரும். அப்ப இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 3 ஐட்டம்ஸ். இங்க வந்து பவர், டெப்ரிசியேஷன், ஃபேக்டரி ரெண்ட், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் ஃபேக்டரி பில்டிங் 4 ஐட்டம். டோட்டல் 7 ஐட்டம்ஸ் வந்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்க்குள்ள வருது. ஓகேவா? இப்போ நம்ம 7 ஐட்டம்ஸ் போட்டிருக்கோமான்னு பாத்துக்கலாம். பாருங்க, ஆடி ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல டைரக்ட் லேபர், லூப்ரிகன்ட்ஸ் 2 ஐட்டம்ஸ். இங்க வந்து இன்சூரன்ஸ், பவர், டெப்ரிசியேஷன், ஃபேக்டரி ரெண்ட், இங்க ஒரு 5 ஐட்டம்ஸ். டோட்டலா 7 ஐட்டம்ஸ். 7 ஐட்டம்ஸ்னுடைய டோட்டல் வந்து 2,14,000 வந்து டோட்டல் காஸ்ட் வெளியே போட்டாச்சு. ஆல்ரெடி நமக்கு எவ்வளவு இருக்குன்னா நமக்கு பிரைம் காஸ்ட் வந்து 6,90,000 இருக்கு. அதோட 2,14,000 நம்ம ஆட் பண்றப்ப we get the எவ்வளவு வருது அமௌண்ட்? நமக்கு வந்து 9,04,000 வந்தது. இட் இஸ் கால்ட் ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் ஆர் ஃபேக்டரி ஆன் காஸ்ட். யூசுவலா நம்ம வந்து பிரைம் காஸ்டோட நம்ம ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணா நமக்கு வந்து ஒர்க்ஸ் காஸ்ட் வரும். ஆனா இந்த இடத்துல ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் நம்ம இன்கார்பரேட் பண்றோம். ஏன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்கிறது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியலாவும் இல்லாம கூட்ஸும் ஃபினிஷ் ஆகல. ஃபினிஷ் ஆயிருந்ததுன்னா சேல்ஸுக்காக நமக்கு வந்துடும் இதுக்கு. ஆனா வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகாம ஒர்க் வந்து செமி ஃபினிஷ்டா தான் இருக்கிறதுனால ஃபேக்டரியிலே தான் இந்த ப்ராடக்ட் இருக்கும். அதனால ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஃபேக்டரி ஆன் காஸ்டோடவே தான் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we will get the ஒர்க்ஸ் காஸ்ட் அல்லது ஃபேக்டரி காஸ்ட் கிடைக்குங்கிறதுனால ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங் ஆட் பண்றோம். ஏன்னா லாஸ்ட் இயருடைய ஸ்டாக் இன்னும் நமக்கு ஓப்பனிங் இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிட்டு இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபினிஷ் ஆகாத கூட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். ஏன்னா ஒர்க்ஸ் ஃபேக்டரி அதாவது ஒர்க்கிங் வந்து ரெகுலரா போயிட்டே தான் இருக்கும். ஆனா அக்கௌண்டிங் பீரியட்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அந்த அக்கௌண்டிங் பீரியட் 1 இயர் பீரியட்ல டெஃபினட்டா அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, லாஸ் எவ்வளவுங்கிறது கண்டிப்பா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும். அதனால நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற ஆன்சர் வந்து ஒர்க்ஸ் காஸ்ட் ஆர் ஃபேக்டரி காஸ்ட் இட் இஸ் 9 lakhs. ஓகேவா? இதோட என்ன பண்றோம் அப்படின்னா ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணணும். ஆபீஸ்ல ஏற்படக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த சம்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஒன்னு மட்டும் தான் இருக்கு. அதை 1 lakh ஆட் பண்ணிட்டோம்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் 10 lakhs. ஓகேவா? இது ஜஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். பட் வித்தவுட் எக்ஸ்க்ளூடிங் தி அதாவது எக்ஸ்க்ளூடிங் தி செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி கிடைக்கிறது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்புறம் தான் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்றப்ப நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். பட் இந்த சம்ல வந்து பினிஷ்டு கூட்ஸும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன
ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கான டோட்டல் காஸ்ட் என்னங்கிறது இந்த அமௌண்ட். ஆனா ஃபினிஷ்ட் கூட்ஸ் முடிச்சிட்டாலும் நமக்கு இன்னும் அது ஸ்டாக் இருக்கு இல்லையா? அதனால அதையும் இந்த இடத்துல நம்ம இன்கார்பரேட் பண்றோம். அதாவது ரா மெட்டீரியல்ல பிகினிங்ல எடுத்துக்கணும் ஸ்டாக்க. அதே மாதிரி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக்க வந்து மிடில்ல ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங் லெஸ் பண்ணணும். ஃபினிஷ்ட் கூட்ஸ்னுடைய ஸ்டாக் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்க லெஸ் பண்ணணும். பாத்துருங்க. எனிஹவ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்க லெஸ் பண்ணணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. பட் மீனிங்கோட புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஃபினிஷ்ட் கூட்ஸ் வந்து லெஸ் பண்றப்ப we get 9,50,000. இதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம சொல்றோம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஏன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணல. அதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா 9,50,000 ஆஃப்டர் கன்சிடரிங் தி ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டாக். ஓகேவா? அடுத்தது நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்றோம். அது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத நம்ம சம்ல போய் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? பாத்தீங்கன்னா சம்ல பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்னென்ன இருக்கு. சேல்ஸ் கமிஷன் வரும். சேலரினா ஆபீஸ் ஓவர்ஹெட்ஸ் தான் வரணும். ஆனா சேல்ஸ்மேனுக்கு கொடுத்த சேலரிங்கிறதுனால செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்ல வரணும். அதுக்கப்புறம் கேரேஜ் அவுட் குட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குட் சேல்ஸ் பர்பஸ்க்காக தான் கேரேஜ் கொடுக்கறது. அப்ப சேல்ஸ் கமிஷன், சேலரிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் 3 ஐட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் 3 ஐட்டம் தான் இருக்கு இந்த இடத்துல. அப்ப அதை வந்து நம்ம இங்க அப்படியே எடுத்துக்கிட்டோம். சேல்ஸ் கமிஷன், சேலரிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் 3 ஐட்டம்ஸ் எடுத்துட்டோம். 1,80,000 அவுட்டர்ல போட்டு இதை வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஆட் பண்றப்ப இட் கம்ஸ் டு 11,30,000 வருது. இட் இஸ் அ டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ங்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம், இம்பார்ட்டன்ட் அமௌண்ட். இதோட சேல்ஸ் சம்ல கொடுத்துருக்காங்க 12 lakhs. ஓகேவா? அப்ப 12 lakhs மைனஸ் அதாவது சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் லெஸ் பண்றப்ப 70,000 ப்ராஃபிட் வருது. ஓகேவா? இந்த ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்ல இதுல நமக்கு வந்து காஸ்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா. அதே நேரத்துல வந்து நம்ம ப்ராஃபிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுல ஆன்சர்னு சொல்லிட்டு இது ஒண்ணு இல்ல, 7 ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கொஸ்டின்ல. நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஆன்சரை சும்மா சம் அப் பண்றேன். ஆனா எக்ஸாம் நீங்க இப்படி பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லைன்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல இப்படி தப்பான ஆன்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைச்சிருவாங்க வேல்யூ பண்றப்போ. இப்படி பண்ண வேண்டாம். ஓகேவா? இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனுக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாம். இப்போ 12 minutes ஆயிடுச்சு. ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 2 பார்த்தரலாம். இப்போ தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் தி காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எ மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2014. 1 monthக்கு உண்டான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 1 monthக்கான காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி காஸ்ட் ஸ்டேஜ் வைஸா நம்ம காஸ்ட் எவ்வளவு வருது, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வருது, ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னு பார்த்தரலாம். ஓகேவா? இப்போ ரா மெட்டீரியல் 1/3/2014 மார்ச் மட்டும் தானே. அப்ப மார்ச் 1ஆம் தேதி இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல், ஃபினிஷ்ட் குட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாம் ஓப்பனிங் ஸ்டாக். இங்க ஸ்டாக் ஆஃப் நல்லா கொடுக்கலன்னா கூட இந்த டேட்ல ஓப்பனிங் டே மார்ச் 1ல கொடுத்துருக்கக்கூடியதுனால ஓப்பனிங் ஸ்டாக், 31st மார்ச்ல அந்த மந்த் எண்ட்ல கொடுத்ததுனால இது க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? சம் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து அப்படியே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. போன சம் மாதிரியே கொஞ்சம் குட்டி சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதுல வந்து சேல் ஆஃப் ஸ்கிராப்னு சொல்லிட்டு ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. மற்றதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் போன சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் சம்ல இருக்கு. ஓகேவா? இப்போ ரா மெட்டீரியல் வந்து 1 lakh, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 88,000, க்ளோசிங் 123,500. ஓகேவா? இப்போ பார்த்தலாமா? பாருங்க 1 lakh, அப்போ 88,000 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1,88,000, க்ளோசிங் ஸ்டாக் 123,500 லெஸ் பண்ணீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு வந்து 64,500 வருது. அவுட்டர்ல போட்டுக்கலாம். டைரக்ட் வேஜஸ் சம்ல கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் லேபர், ப்ரொடக்டிவ் வேஜஸ் எல்லாமே சேம் தான். அதை ஆட் பண்ற 70,000 சம்ல இருக்கு. ஆட் பண்றப்ப பிரைம் காஸ்ட் வந்து 1,34,500 வந்துருது. ஓகேவா? பிரைம் காஸ்ட்க்கு அப்புறம் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் எடுக்கணும். ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் என்னென்ன இந்த சம்ல இருக்குன்னு பாத்துருவோம். ஓகேவா? என்னென்ன இருக்குன்னா இன்டைரக்ட் ஃபேக்டரி வேஜஸ் இருக்கு 1, ஒர்க்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு 2. ஸோ 2 ஐட்டம் தான் இருக்கு. அதனால 2 ஐட்டத்தை வந்து இங்க எடுத்துக்கிட்டோம். 37,000, 2,500. அந்த 2,000 திரும்ப இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஓகேவா? பிரேக் ஆகுது அப்படிங்கறதுனால இப்போ இந்த 2 ஐட்டத்தை வந்து பிரைம் காஸ்டோட ஆட் பண்றப்ப 39,500, 1 lakh ஆட் பண்ணா 1,74,000 வருது. இது ஃபேக்டரி ஆன் காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட். ஓகே, ஒர்க் இஸ் டன் இன் தி ஃபேக்டரி. அதனால ஃபேக்டரி ஆன் காஸ்ட்னு சொல்லலாம், ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட்னு சொல்லலாம். இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஓப்பனிங் ஆட் பண்ணிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே போன சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1,70,500 வருது. இதுதான் டெஃபினட்டா ஒர்க்ஸ் காஸ்டாக இருக்கணும் அல்லது ஒர்க்ஸ் ஃபேக்டரி காஸ்டா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம். ஸ்கிராப்னா வேஸ்டேஜஸ் இல்லையா? வேஸ்டேஜஸ் ப்ரொடக்ஷன் பண்றப்ப நிறைய வேஸ்ட் கிடைக்கும்.
டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருந்தா நிறைய நூலோ துணியோ நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் திரும்ப ஒரு சேல்ஸ் பண்றோம் இல்லையா? சேல்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுனால அது இன்கம். காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். காஸ்ட் ஷீட் ஷோஸ் த டோட்டல் ஆஃப் ஆல் எக்ஸ்பென்சஸ் தான். அதனால டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஆட் பண்ணா தான் வந்து காஸ்ட் ஷீட். அந்த டோட்டல் காஸ்ட்ல இருந்து சேல்ஸ் மைனஸ் பண்றது தான் ப்ராஃபிட்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல சேல் ஆஃப் ஸ்கிராப், பழைய வேஸ்ட் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஃபேக்டரியில ஏற்பட்ட வேஸ்ட் எல்லாம் சேல்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வருது, இன்கம் வரதுனால. அது ஃபேக்டரியில கிடைக்கிறதுனா, ஃபேக்டரியில வர்ற சேல்ஸ் வேஸ்ட்டை வந்து சேல்ஸ் பண்றதுனால அந்த இன்கம் ஃபேக்டரி ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இன்கம் லெஸ் பண்ணிடணும். நோ இன்கம் ஷுட் பி டேக்கன் இன்டு தி காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட்டுக்கு எந்த இன்கம் வரக்கூடாது. காஸ்ட் ஷீட்னாவே காஸ்ட் தான், செலவு. ஓகேவா? அடக்க விலை பட்டியல் தான் அது. அப்ப சேல் ஆஃப் ஸ்கிராப் வந்து இந்த இடத்துல லெஸ் பண்ணிருங்க. ஏன்னா சம் பாக்குறப்ப நான் சேல் ஆஃப் ஸ்கிராப்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஒர்க்ஸ் காஸ்ட் வந்து 1,68,500 வருது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். நிறைய எக்ஸாம்ல இந்த சம் கேட்டிருக்காங்க. இப்போ ஒர்க்ஸ் காஸ்ட் 168,500 எடுத்துட்டோம். ஆபீஸ் ஓவர்ஹெட்ஸ், ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணணும். இந்த சம்ல ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அதை ஆட் பண்றப்போ 1,81,500 வருது. இட் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆஃப்டர் கால்குலேட்டிங் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் ஆட் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணணும். அதே மாதிரி பண்ணிட்டோம். போன சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வி கெட் த ஆன்சர் ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 2,11,000 வந்துருச்சு. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு நேம் கொடுக்குறேன். ஏன்னா செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸோட தான் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 2,11,000. இதுல செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு 15,000. அதை ஆட் பண்றப்ப டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 2,26,000 வருது. இப்ப வந்து 2,26,000 வந்து திரும்ப இந்த ஒரு வேண்டியது இல்ல, திரும்ப நான் இதை கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ சேல்ஸ் 2,84,000 சம்ல இருக்கு. சோ சேல்ஸுக்கும் டோட்டல் காஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் ப்ராஃபிட். சோ இந்த ரெண்டு சம்முமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் தான் ஃப்ரம் தி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. நல்லா பாத்துக்கோங்க. உங்க டவுட் வந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.